அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் லெட்ஜர்னுடைய ஓப்பனிங் பேலன்சஸை எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ பிரான்ச் ஐடி, பிரான்ச் ஐடி, குரூப் நேம். ஸோ எந்த குரூப்புக்கு நம்ம இப்போ வந்து லெஜர் அக்கௌண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது, ஓப்பனிங் பேலன்ஸஸ் என்டர் பண்ண போகிறோன்றது. ஸோ பேலன்சஸ் வித் பேங்க். ஸோ பேங்க்குன்னும் போது எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம அப்ளை பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் கீழே வந்து டிஸ்பிளேல வரும் ரிப்போர்ட்டில். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து என்டர் ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு அ விசார்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஸ் ஆன் டேட். ஸோ டெபிட்டா கிரெடிட்டான்றதையும் கொடுக்கணும். ஸோ டெபிட் அப்படின்னா பணம் வெளியே போகிறது, கிரெடிட்னா பணம் உள்ளே வர்றது. ஸோ டெபிட்டில் ஓப்பனிங் பேலன்சஸ் டேட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அக்கௌண்ட்டினுடைய லெஜர் பேலன்சஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பேலன்சஸ் வித் பேங்க் இல்லாமல் கேஷ் ஆன் குரூப் நெக்ஸ்ட். ஸோ கேஷ் ஆன் குரூப்பில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அண்ட் கேரி. ஸோ அதுவும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து கேஷுக்கும் வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துக்கலாம். என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ்னுடைய அமௌண்ட்டை நம்மளால் கொடுத்துட முடியும்.